நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணியோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ப்பா. நாங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் போதையில் வராண்டாவில் படுத்திருந்தீங்கப்பா. அன்னைக்கு அம்மாவை வீட்டில் வச்சு தொந்தரவு பண்ணது இப்போ வந்துட்டு போனாரே சுரேந்தர் அங்கிள் தான். யாரு வேணுவா? ஏதோ புதுசா வேலை பார்க்கறதா கேள்விப்பட்டேன். நல்ல வியாபாரமா? அடிக்கடிக்கு கை மேல லாபம் கிடைக்குதா? நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக உனக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கணும்னு தான் நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். பரிசு அப்படின்னால 10 பேர் கூடி இருக்கிற இடத்துல கொடுக்கறது தான் முதலாளிக்கு பிடிக்கும். ஓ, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லப்பா. வேணும் மனசார கொடுக்கறாரு, அதை நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். பரிசு பெருசா இருக்குமா? பெருசாலடா, அது பயங்கரமா இருக்கும். ஐயோ முதலாளி! எனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து நான் போதையானதுக்கு அப்புறம் நீ போய் என் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்கியா நாய்? ஐயோ அம்மா! ஐயோ வேண்டாம். நான் எதுவும் செய்யல. என் பொண்டாட்டியை ஒருத்தன் பாக்குறது கூட எனக்கு பிடிக்காது. நீ அவன் மேல கைய வச்சிட்டல. அவ உடம்புல நீ எந்த கையடா வச்ச? இதோ இந்த கை தானே. உடைச்சிட்டானே. அம்மா! எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்ல இருக்க. திரும்பவும் என்ன பழைய வேணுகோபாலம் மாற வச்சிடாத, புரியுதா? புரியுது. என் பொண்டாட்டி கிட்டையும் பசங்க கிட்டையும் இதுக்கப்புறம் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவியாடா? இல்ல, சத்தியமா பண்ண மாட்டேன். நிஜமா நம்பலாமா? நிஜமாதான். நான் அந்த பக்கம் கூட வர மாட்டேன். வரக்கூடாது. இதுக்கப்புறமும் நிழல் கூட அந்த பக்கம் வரக்கூடாது. சரி. அம்மா! அம்மா! ஐயோ! ஐயோ! அம்மா! முதலாளி! 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 எந்திரிங்க முதலாளி! 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 ஆஷா, நான் இங்க வந்துட்டேன். இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு கால் பண்றேன். அது கேஸ் தீந்து போச்சு. விறகடுப்புல டீ போட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு டைம் ஆயிருச்சு. பால் இல்ல, கட்டன் காப்பி தான். கொஞ்சம் சூடும் கம்மியா தான் இருக்கும். அடிங்க. நான் இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா என்ன? வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்கலான்னு தான் நான் டீ போட்டு வந்தேன். இந்தாங்க. அதை என்கிட்ட கொடு. ஐயா, இது என்ன கழனி தண்ணி மாதிரி டீ வச்சிருக்க? டீ போட்டுருக்கானா? நில்லுங்க.
நான் எதுக்காக வந்தேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. நான் கூப்பிட்டு நீங்க வரல, நான் கேட்காம நீங்க சொல்லலாம். உங்க பையன் கிட்ட என் பொண்ணு சண்டை போட்டுட்டு போய் எத்தனை நாள் ஆகுது? இங்க இருந்து இது வரைக்கும் யாராவது வந்து கேட்டீங்களா? இத பாருங்க, இதுல கேக்குறதுக்கு என்னங்க இருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. அவளை இந்த வீட்டை விட்டு யாரும் அனுப்பவே இல்ல. அவ இந்த வீட்டை விட்டு போனப்போ என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன். அதை உங்க பையன்கிட்ட கேட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு நீ அவளை கூட்டிட்டு போன இல்லையா? இத பாருங்க, இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு போனதுனால ஆஷா இனிமே வேண்டவே வேண்டான்னு சுமேஷ் சொல்றான். சுமேஷோட முடிவு மட்டும் இல்ல, என்னோட முடிவும் அதே முடிவுதான். உங்க பையன் கண்ட பொண்ணு கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்ததுனால என் பொண்ணை தப்பா பேசாதீங்க. ஆம்பளைங்களா இருந்தா சில விஷயங்கள்ல வீட்டுக்கு வெளியே இன்வால்வ் ஆவாங்க. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாதான் இந்த காலத்துல குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போக முடியும். இதே மாதிரி பொண்ணுங்களும் வீட்டுக்கு வெளியே சில உறவுகளை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா ஆம்பளைங்களும் கண்ணு காணாம இருந்துருவாங்க. என் நைனா கோயிலா சுத்துறேன்னு வெளியே சுத்திட்டு இருக்கிற ரகசியம் இப்பதாமா எனக்கு தெரிய வந்திருக்கு. நைனா நீ வாழ்ற. நாங்க சுமேஷை நம்பிதான் இந்த வீட்டுல இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவும் அவன் வாங்கின கடனை தீர்க்கறதுக்காகவும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம். அதை வாங்க தான் வந்திருக்கீங்களா என்ன? நீங்க டபுள் மடங்கு கொடுத்தா கூட எங்க பிரச்சனை தீர போறது இல்ல. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதுவும் இல்லாம கர்ப்பமா இருக்கா. சொல்லாம கொள்ளாம போனப்போ வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயத்த அவ நினைச்சு பாத்துருக்கணும். வயித்துல இருக்க குழந்தை வேண்டான்னு நாங்க எவ்வளவு சொல்லி பாத்துட்டோம். ஆனா அவ சம்மதிக்க மாட்டேங்கிறா. அதனாலதான் நான் சமாதானம் பேச வந்திருக்கேன். எந்த சமரசமும் வேண்டாம். அவனுக்கு நாங்க வேற ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அவன் பேர்ல நான் கேஸ் போடுவேன். இது பாருமா, நீ முதல்ல என் கூட வா. என்னடா? வா சொல்றேன். என்னடா? இது பாரு, இந்த லேடி கூட சமாதானமா போறதுதான் நல்லது. கேஸ் போட்டாங்கன்னா இவங்க கேட்கற நகையையும் பணத்தையும் நம்ம தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்படியா? பத்தாவதுக்கு மாமியார் டார்ச்சர் பண்ணாங்கன்னு ஒரு கேஸ் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நீ ஜெயிலுக்குள்ள போய் கழுத்திங்கிறது மட்டும் இல்லாம கம்பியும் என்ன வேண்டி இருக்கும். ஐயோ, அதனால நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவெடுக்கிற வழி பாரு. என் பையனோட குழந்தை வயித்துல இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம். வாங்க நம்ம உள்ள உட்காந்து பேசலாம். ஏன் இங்க இருந்து பேசினா ஆகாதா? ஆகாது. நாங்க பெரிய குடும்பம். முக்கியமான விஷயங்களை நாங்க ரூம்குள்ள உட்காந்து தான் பேசுவோம். ஆஷாமா, சில முக்கியமான விஷயங்களை வீட்டுக்கு வெளியே பேசாம வீட்டுக்குள்ள பேசுறதுதான் நல்லது. அதுக்கு சிறப்பான இடம் அம்மாவோட ரூம் தான். பேசுறதா இருந்தா உள்ள வாங்க, இல்லன்னா நீங்க பாட்டுக்கு போங்க. இதுக்கப்புறம் இத பத்தி பேச என்கிட்ட வராதீங்க. அம்மா ஒரு நிமிஷம் நில்லு. நான் கூட ஒரு விஷயம் சொல்லணும். உண்மையிலேயே இப்பதான் நீ ஒரு குடும்ப தலைவிங்கிறத காட்டியிருக்க. அப்படியா? ஆமாமா, இந்த மருந்தையும் உள்ள கொண்டு போ. ஆஷாமா, உங்களுக்கு தானே வேலை முடியணும், கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போங்க. ஐயோ, இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள ஏன் டவுசர் கழட்டு போட்டிருக்க. அட போங்க போங்க, உள்ள போங்க. பல சிக்கலான பிரச்சனைகளை நம்ம ஐடியா கொடுத்தா சரி பண்ண வேண்டியிருக்கு. ஏ சுமேஷ், நீ கொஞ்ச நேரம் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சுக்கறா. உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு. பாலசுதா, உங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் வேணுகோபால் வேலைக்கு வந்திருக்காரு. அவரால் செய்ய முடிஞ்ச உதவியை பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு போல. அதோட பிரச்சனை என்னன்னு என்னை விட அதிகமா உங்களுக்கு தான் தெரியும்ல. வேணுகோபாலோட உயிரை திரும்ப கொண்டு வரத்துக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு சர்ஜரியோ மருந்துகளோ இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படியாவது வாழ்ந்தாகணும்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருந்தா அதுதான் இந்த நோய்க்கு ஏற்ற சரியான மருந்துன்னு நான் சொல்லுவேன். இந்த மருத்துவ உலகத்துல மரணத்தை நெருங்கின எத்தனையோ பேரு அவங்க தன்னம்பிக்கையாலையும் கடவுள் அருளாலையும் எத்தனையோ வருஷங்கள் உயிரோடு இருந்திருக்காங்க. வேணுகோபால் விஷயத்துல அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் தானே. பொண்டாட்டி கிட்டையும் பசங்க கிட்டையும் இதுவரைக்கும் காட்டாத சில பொறுப்புகளை, அப்புறம் உங்களுக்கு கிடைக்காத அந்த அன்பு பாசம், அது எல்லாமே சேர்ந்து அவருடைய ஆயுளை நீட்டி கொடுக்கணும்னு கடவுள் முடிவெடுத்திருந்தா. நானும் அதுதான் ஆசைப்படுறேன் டாக்டர். ஒரு நாள் இல்லாம இன்னொரு நாள் வரைக்கும் என் குழந்தைங்களுடைய அப்பாவுக்கு ஆயுசு அதிகமா கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன். கண்ணீர் தானே இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரார்த்தனை. இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா வேணுகோபால் தண்ணி அடிச்சாரா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரியே சாப்பாடையும் மருந்தையும் ரொம்ப சரியா சாப்பிடுறாரு. 2 டயாலிசிஸும் முடிஞ்சிருச்சு. அது ஒரு ஆரம்பம் தான். இதுக்கப்புறமா அவர் தண்ணி அடிக்காம இருந்தார்னா, வாழணும்ன்ற ஒரு எண்ணம் அவருடைய மனசுலயும் உடம்புலயும் இருந்துச்சுன்னா, நீங்க ஆசைப்படுறது மாதிரியே கொஞ்ச நாளைக்கு அவரு உங்க கூடவே கண்டிப்பா இருப்பாரு. பாசத்தினால அவரு கோபப்படும் போது ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அவரு மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நோயாளின்னு. சாரி டாக்டர், என்னோட கவனக்குறைவால அவருக்கு எதுவுமே நடக்க கூடாதுன்னு தான் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நல்லதுதான். இதுக்கப்புறம் அவரு உங்க புருஷனோ குழந்தைங்களோட அப்பான்னு நினைக்க வேணாம். வேணுகோபால உங்களுடைய
மூணாவது குழந்தைன்னு நீங்க நினைச்சா போதும். கடவுளே, இன்னைக்கு ரகசியத்தை உடைக்கிறேன். ரூமுக்குள்ள போன 2 ஓல்டு லேடிஸும் என்ன ரகசியம் பேசுறதுன்னு தெரியலையே. சுமேஷ்க்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் இல்ல. ஆனா அது பெரிய விஷயம் இல்ல. அவ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தான்னா, என் பையன் புதுசா ஒரு கல்யாணம் பண்ணான்னா என்னெல்லாம் வரதட்சணையா கொடுப்பாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டா ஆளும். என்ன சம்மதமா? ஜெகதாம்பா, என்ன இது? இதென்ன மளிகை கடை வியாபாரமா? ஏத்த இறக்கமா சொல்றதுக்கு? நான் என் முடிவை சொல்லிட்டேன். இது எல்லாமே சுமேஷ சேர்ந்தது. அதை அனுசரிச்சு நீங்க அவனுக்கு கொடுக்கணும். அது சரி. தாய் கிழவி பலவிதமான பிளான்களை அவுத்து விடுதே. இந்த சுமேஷ் பயலுக்கு எங்கதான் மச்சம் இருக்குன்னு தெரியலையே. யாரு? ஹலோ, யாரு? டேய், நான் தான்டா உன் ப்ரோ. தரோ சதீசனவா? என்னாச்சு? உன் மாமியாருக்கும் நம்ம அம்மாவுக்கும் பயங்கர டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இதாண்டா உனக்கு சரியான நேரம். எஸ்கேப் ஆயிடு. உன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாம அதை தள்ளிக்கிட்டே வெளியே போ. வேணும்னா நானும் கூட வர்றேன். அப்புறம் பைக்கு தள்ளுறதுக்கான ஜாப்புக்கு நீ அப்புறமா பணம் கொடு. எல்லாத்துக்கும் பணம் கேட்கிறாரு. வாடா. யாரும் இருக்காங்களே. நீ இந்த சாணக்கிய தந்திரம் சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே. அந்த சாணக்கிய தாண்டா நான் இப்போ. வாடா, பயப்படாம வா. வா 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 வா. ஐயோ, வேணும்னு வாங்க இது பக்கம். என்னடா இடிக்கு பயந்து பாம்பு கிட்ட மாட்டின கதையாயிருச்சுடா உன் கதை. அவன் இங்க தாண்டா வர்றான். நீ ஒண்ணு பண்ணு, பேசாம நீ ரூம்லயே இரு. ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நான் வந்து கூப்பிடுறேன். சரி, ஓகே. வேணு, உனக்கு இன்னும் முழுசா குணமாகலன்னு கேள்விப்பட்டனே. யாரு சொன்னாங்க? அனிலா பாலாவுக்கு கால் பண்ணும்போது அவ சொல்லியிருக்கா. அப்படியே வீட்லயே இருந்தா அது சரியா இருக்காதுல்ல? அது சரிதான். அது மட்டும் இல்லாம நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற ஆளும் கிடையாது. அதை பத்தி தானே நாங்க இங்க பேசிக்கிட்டு இருந்தோம். யாரு கூட? அது வந்து நான் எனக்குள்ளேயே பேசிக்கிட்டேன்ப்பா. உன்னை பாக்குறதுக்காக நான் அங்க கிளம்பி வரலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பஸ் டிக்கெட்டு கூட என்கிட்ட கையில காசு இல்லடா. வேண்டாம், என்ன தேடிட்டு யாரும் வராம இருந்தா நல்லதா போச்சு. அப்பா இங்க இருக்காருல்ல? அவருதான் பக்திமான் ஆச்சே, பெரிய பக்திமான். இப்போதைக்கு இங்க ஏதாவது பூஜை கீஜை பண்ற மாதிரி இருந்தா தான் அந்த பெரிய மனுஷன் இங்க எட்டி பார்ப்பாரு. டேய், அவர் இங்க வந்தாலும் பெருசா ஒன்றும் மாற போறது இல்ல. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் நான் இங்க வந்திருக்கேன். அம்மா கூப்பிடு. இங்க பாரு, ஆஷாவோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க இங்க ஒரு பெரிய மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வர சொல்லு. நான் சொல்ல வரத கேட்டதுக்கு அப்புறமா அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஓ, அப்படியே நடக்கட்டும், எனக்கு என்ன. அப்படியே சுமேஷையும் வர சொல்லு. அவன் தானே இந்த வீட்டோட எஜமான. இங்க பாரு, இப்ப சுமேஷ் இந்த வீட்டுல இருக்கானான்னு கேட்டேன்னா இருக்கான், இல்லையான்னு கேட்டேன்னு வெயி அவன் இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கான். நீ அவசியம் அவனை பார்க்கணும்னு சொன்னேன்னா வர வைக்கிறேன். அவனை நான் டைரக்டா தான் மீட் பண்ணணும். அதான்டா நல்லது.
உனக்கு இப்போ அம்மா தானே வேணும்? இப்போ நான் உங்களை வர வைக்கிறேன். மம்மி, உங்க பிசினஸ் மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பார்க்கறதுக்காக மிஸ்டர் வேணு இங்க வந்திருக்காரு. இல்ல சார் இங்க வர சொல்லட்டுமா? அவன் எதுக்காக இங்கே வரணும்? அப்படின்னா மம்மி நீங்க அங்க வாங்க. நான் வரேன். அவன் என்ன சொல்ல வந்திருக்கான்னு கேட்டுட்டு வரேன். அதான் கரெக்ட், வாமா. தம்பி மம்மி வந்தாச்சு. ஐயோ பாவம், ஸ்லீப்பிங் மோடு போயிட்டான். டேய் செல்லக்குட்டி, வேணு தம்பி யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வந்த மேட்டரை ஓபன் பண்ணுங்க. நீ அப்படி அர்ஜென்ட்டா என்ன பேசுறதுக்காக வந்திருக்க? உன் வியாதி குணமாயிடுச்சா? அதை பத்தி தான் இப்ப சொல்ல வந்திருக்கேன். என்னோட வியாதி முழுசா குணமாகணும்னா நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இங்க முடியல அப்படின்னா சென்னைக்கு தான் போக வேண்டியிருக்கும். இப்போதைக்கு கிட்னி தான் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. கூடிய சீக்கிரமே என் கிட்னியை நான் மாத்த வேண்டி வரும். டேய் என்னடா டக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் மேடா. அதுக்கு யாருக்கிட்ட காசு இருக்கு? இருக்கு, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க என்ன பணமா வச்சிருக்கோம்? நீங்க பத்திரமா வச்சிருக்கிற பணம் ஒண்ணும் எனக்கு வேண்டாம். இந்த வீட்டை கட்டுறதுக்கு நான் தான் பணத்தை கொடுத்துருக்கேன். நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பத்தோட எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டு இருந்தவன் நான் தான். அதனால இந்த வீட்டோட பாதி ஷேர் எனக்கு கிடைச்சாகணும். எனக்கு என் வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். என் பொண்டாட்டியையும் குழந்தைங்களையும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்காக நீங்க எனக்கு பாதி ஷேர் கொடுத்துதான் ஆகணும். டேய் தம்பி, அப்ப எங்க நிலைமை என்னடா? மீதி இருக்கிற சொத்து எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கங்க. இந்த குடும்பத்துக்காக ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டவன் நான் தான். என் உயிரை காப்பாத்திக்க தான் இப்ப நான் பங்கு கேட்கிறேன். இது இப்ப எனக்கு தேவையான ஒண்ணு இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. ஜெகதம்பா, இவன் பேர்ல பாதி சொத்தை எழுதி வைக்கிற முடிவுல இருந்தீங்கன்னா நீங்க சொன்ன டிமாண்ட் எல்லாம் ஏத்துக்கிட்டு என் பொண்ணை நான் இங்க அனுப்ப மாட்டேன். ஜப்தி செய்ய வந்தப்போ நாங்க தான் பேங்க்ல பணம் கொடுத்து அதை தடுத்து நிறுத்தணும். அன்னைக்கு பத்திரத்துல நீங்க என்ன எழுதி கொடுத்தீங்கன்னா இந்த வீடும் வீட சுத்தி இருக்க இடமும் என் பொண்ணுக்கு தானே, அதாவது சுமேஷுக்குன்னு. உங்க பொண்ணுக்கு கொடுத்தது போக மீதி எல்லாம் எனக்கு தேவையில்லை. உனக்கு எப்பவுமே மீதியானது மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுக்கான ஆதாரம் தான் உன் பொண்டாட்டி. நானு அவ அப்பாவோட தங்கச்சி தான். அவ கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பணக்கார வீட்டு பையன் அவ கூட ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தான். கடைசியில வேலையெல்லாம் முடிஞ்சதும் வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் சாப்பிட்டு போட்ட எச்சதான் உனக்கு கிடைச்சிருக்கு. உன் திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. நான் சொன்னதெல்லாம் சத்தியம். பெட்ரோல் பங்கும் ரியல் எஸ்டேட்டும் நடத்துற பிசினஸ்மேன் ரமேஷோட பையன் சூரஜ், அவனை தான் உன் பொண்டாட்டி காதலிச்சிட்டு இருந்தா.
தங்கச்சி ஒருத்தி இருக்கா பிரீத்தி, அவதான் இவங்க 2 பேருக்கும் தூது. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிற அவளையும் பசங்களையும் காப்பாத்துறதுக்காக நீ உன் ஷேரை வாங்கினீனா அதுவும் இல்லாம போயிடும். இன்னொருத்த மிச்சம் வச்சுட்டு போனதை சுமக்கணும்னு நீ நினைக்காம நீ உன்னோட வாழ்க்கைய வாழறதுக்கு வழிய பாரு. வேணும் டேய் வேணும், உங்களுக்கு அறிவில்ல, தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.